பிப்ரவரி 3 இன்றைய புனிதர் புனித அன்ஸ்கார். தோற்றம் 803, மறைவு 865. இவர் படிப்பில் கவனம் செலுத்தியவர் அல்ல. விளையாட்டு பிள்ளை போல் சிறு பிள்ளைத்தனமாக நடந்தார். ஓர் இரவு அவர் ஒரு கனவு கண்டார். அவர் கரடு முரடான காட்டுப்பாதையில் அலைந்து கொண்டிருந்தார். எப்படியோ சகதி நிறைந்த ஒரு குளத்தில் அவர் இறங்கிவிட்டார். சகதி அவரை இழுத்ததால் அமிழ்ந்து தொடங்கினார். அருகாமையில் அழகிய பாதை ஒன்று காணப்பட்டது. அழகிய பெண்களை அப்பாதையில் கண்டார். பெண்கள் அனைவரும் மாசுமறுவற்ற வெண்ணாடை தரித்திருந்தனர். அவர்களில் ஒருத்தி அவர்களுடைய அரசி போல் இருந்தாள். அவள் மிக்க இனிமையுள்ளவளாகவும் மகத்துவமுள்ளவளாகவும் அன்புள்ளவளாகவும் அடக்க ஒடுக்கமுள்ளவளாகவும் அரசி போலவும் காணப்பட்டாள். பெண்களிடையே இருந்த தன் தாயை கண்டார். அவர் ஆசையுடன் ஓடி அவளை அரவணைக்க துடித்தார். ஆனால் சகதி நின்று விடுபட அவரால் முடியவில்லை. அரசி போன்ற பெண் அவரை நோக்கி, மகனே, உன் அம்மாவிடம் வர விரும்புகிறாயா என்றாள். அவர் ஆம் என்றதும், நீ எங்களிடம் வர விரும்பினால் உன் தவறான செயல்களை விட்டுவிட வேண்டும். குறும்புத்தனம் உதவாது. ஏனெனில் பாவமானது அனைத்தையும் நாங்கள் வெறுக்கிறோம். பாவத்தில் இன்பம் காண்கிறவன் எங்களை அணுக முடியாது என்றாள். இந்த கனவு சிறுவனின் மனதில் ஆழமாக பதிந்தது. அன்றிலிருந்து நல்லவனாக வாழத் தொடங்கினார். குருவாகி பேராயர் ஆனார். சிந்தனை: பாவத்தில் இன்பத்தை தேடுகிறவன் கடவுளை அணுக முடியாது, அவரை ருசிக்க முடியாது. செபம்: அன்னை மரியே, புனித அன்ஸ்கார் மீது காட்டிய இரக்கத்தை மாணவர் அனைவர் மீதும் காட்டுவீராக. ஆமேன்.